உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணையதளில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைகின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் வணக்கம் அரு. வணக்கம் அரசர்களே. வணக்கம் தனாஜானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய இலக்கின் சிந்தனையின் ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். இளமையுள்ள அரசற்ற தேசிய இனமான ஈழத்தமிழர் இருப்பை போரின் விளிம்பில் வாழும் இன்றைய உலகில் எவ்வாறு பாதுகாப்பது, இதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தின் மைய கருத்தாக இருக்கின்றது. ஐக்கிய நாடு சபையின் பொதுச்சபையின் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அவர்கள் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் ஏற்கனவே கட்டுப்பாட்டை மீறிவிட்டது, உலகம் தற்பொழுது பெரிய அளவிலான போரின் விளிம்பில் உள்ளது என்ற உண்மையை கூறியுள்ளார். இந்நிலையில் உலக நாடுகள் அனைத்துமே தங்கள் மக்களை எவ்வாறு இந்த அனைத்துலக சட்டங்கள், ஒழுங்குகள், முறைமைகள், வழக்குகள் செயலிழந்துள்ள சமகாலத்தில் பாதுகாப்பது என்ற இடர் முகாமைத்துவ திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. ஆனால் இலங்கைத்தீவில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை இளமையுள்ள உலகின் மூத்த குடிகளில் ஒருவராக வாழ்ந்து வரும் ஈழத்தமிழர்கள் 22/5/1972 முதல் அரசற்ற தேசிய இனமாக வாழ்கின்ற சூழலில் இன்றைய போரின் விளிம்பில் வாழும் வாழ்வை எவ்வாறு எதிர்கொள்ளப் போன்றார்கள் என்பது அவர்களின் உலகளாவிய இனமாக அனைத்துலகிலும் புலம்பதிந்து வாழ்ந்து வரும் ஈழத்தமிழர்களின் பொறுப்பாக உள்ளது என்பதை இலக்கு புலம்பதிந்து வாழும் உலக இனமான ஈழத்தமிழர்களுக்கு கவனப்படுத்த விரும்புகின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோமஸ் நீரிணையை ஈரான் 48 மணி நேரத்தில் திறக்காது விட்டால் அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் அனைத்தையும் தாக்கி அளிக்கும் என முதலில் அறிவித்தார். பின்னர் தாக்கி அளிப்பதற்கு மேலும் 5 நாள் அவகாசம் கொடுத்தார். தற்பொழுது மேலும் 10 நாள் அவகாசம் வழங்குகின்றார் என கால நீட்டிப்பு செய்திருக்கின்றார். இது நேரடியாக இராணுவத்தினரை தரவழி போரில் பரசுட் தரையிறக்கத்தின் மூலம் ஈடுபட வைத்து பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளில் தனக்குள்ள இராணுவ தளங்களுக்கு ஆட்சேர்ப்பு மூலம் முழு அளவிலான தரவழி போரினை தொடர்வதற்கான கால அவகாசத்தை ட்ரம்ப் கட்டமைத்து வருகின்றார் என்றே ஈரான் கருதுகிறது. இதனை உறுதிப்படுத்தக்கூடிய முறையில் ஈரானின் 2 உருக்காலைகள் உள்ள நகரங்களையும் யுரேனியம் துகள்கள் உருவாக்கப்படும் மின்னணு ஆலை உள்ள இடத்தினையும் அமெரிக்கா வழமை போல் நேற்று வெள்ளிக்கிழமை தாக்கியுள்ள செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை ஈரானும் ரஷ்யா மற்றும் சீனாவுடனான ஆக்சிஸ் ஆஃப் இவேஷன் என ஆங்கிலத்தில் சுட்டப்படும் ஈர்ப்பு சுழற்சி கூட்டணி மூலம் ஈரானின் ஷாஹத் வகை ட்ரோன்கள் ரஷ்யாவில் உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படுவதால் ரஷ்யாவுக்குள் ஈரானின் தொழில்நுட்பத்தில் ட்ரோன்களை உருவாக்கும் தொழிற்சாலை உண்டு என்பதாலும் சீனாவிய ஈரானுடைய ஏவுகணைகளுக்கான திட எரிபொருள்கள் மற்றும் வெடிமருந்து தயாரிப்புக்கான வேதியியல் பொருட்களை தேவையான அளவுக்கு வழங்கி வருவதாகவும் மற்றும் சீனாவின் பெரோ ஆழமாக ஊடுருவி பார்க்கும் செயற்கைக்கோள்களை ஈரானின் ஏவுகணைகள் அவற்றின் இலக்கு வழிகாட்டுவதாகவும் கூடவே ரஷ்யாவின் காப்பியா 3 நீண்ட தூர ட்ரோன்களை தயாரிக்க சீன நிபுணர்கள் உதவுவதாகவும் ஆய்வுகள் வெளிவருவது ஈரான் தனியாக போரில் ஈடுபடவில்லை என்கின்ற உண்மையை உலகுக்கு உணர்த்துகின்றது. உக்ரைன் அரசு தலைவர் ஜெலன்ஸ்கி திடீரென நேரடியாகவே சவுதி அரேபியா சென்று உக்ரைன் படை நிபுணர்கள் ரஷ்ய ட்ரோன்களை இடமறைத்து அளிக்க கையாளும் செயற்கை நுண்ணறிவு முறைமை அமைப்பினை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வழங்கி அவர்களிடம் இருந்து அமெரிக்கா போரில் ஈடுபட்டுள்ளதால் பிற கடினமாக உள்ள ஏவுகணைகளை பெறுவதற்கான பாதுகாப்பு உடன்படிக்கைகளை உருவாக்க முனைந்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவும் தரவழி போருக்கு ஆயத்தமாக மேலும் 10,000 படையினரை மத்திய கிழக்கில் குவிக்கிறது. இவையெல்லாம் இந்த போர்கள் தொடர்கதையாக நீளும் அபாயம் உள்ளதென உலக போரியல் ஆய்வுகள் கருதுவதால் பெட்ரோல், டீசல் போன்ற நாளாந்த பயன்பாட்டுக்கான எரிபொருட்களும் இயற்கை எரிவாயுவும் உச்ச விலையினை நோக்கி நாள்தோறும் நகர்கின்றன. எல்லா விதமான போக்குவரத்து முறைமைகளும் முடங்குவதற்கான நிலை வேகம் பெறுவதால் எல்லா சந்தை வளங்களும் செயலிழப்பதால் உலக நாடுகள் எங்கும் பணவீக்கமும் பொருளாதார வீழ்ச்சிகளும் வேலையின்மையும் உணவு மற்றும் மருந்து தட்டுப்பாடுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்ல போகின்றன. இந்நிலை இந்தியாவில் எரிபொருள் வளங்கள் பிரச்சனையாகி இந்தியாவின் நாளாந்த வாழ்வையை முடக்கக்கூடிய நிலை ஏற்பட்ட வேகத்திலேயே இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கரின் நுண்மையான வெளிவிவகார திறனால் ஹோர்முஸ் தடை தாண்டி இந்தியாவுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் வந்தடைந்ததனால் நிலைமை வளமைக்கு ஓரளவிலும் பேணப்பட்டதும் அல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு 38,000 மெட்ரிக் டன் எரிசக்தியினை, 20,000 மெட்ரிக் டன் டீசலும், 11,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் உள்ளடங்களாக கப்பல் வழி அனுப்பி முன்னர் வங்குரோத்து நிலையிலிருந்து காப்பாற்றியது போலவே இப்பொழுதும் இந்த எரிபொருள் நெருக்கடியிலிருந்து காப்பாற்றியுள்ளது.
கூடவே ரஷ்ய வலுசக்தி பதிலமைச்சர் ரோமன் மார்ஷர் அவரது தூதுக்குழுவுடன் 2 நாட்களுக்கு இலங்கைக்கு நேரடியாக வருகை புரிந்து ரஷ்யாவுடன் இருந்த அரசாங்கம் என்ற முறையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வலுசக்தி வளங்களையும் வலுசக்தி பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் ஸ்ரீலங்காவின் நண்பனாக ரஷ்யாவை முன்னிறுத்தியுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்டோ கண்டா இலங்கைக்கு வருகை புரிந்து 200 மில்லியன் டாலர்ஸை அவசர கடனுதவியாக வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு உலக வல்லாண்மைகளும் பிராந்திய மேலாண்மைகளும் உலக நாடுகளும் ஸ்ரீலங்காவுக்கு இலங்கை தீவின் அரசாங்கம் என்ற முறையில் தமது தேவைக்கேற்ப அணுகுவதற்கு உதவிகளை மேற்கொள்வார்கள். இந்நிலையில் அரசற்ற தேசிய இனமான ஈழத்தமிழர் இறைமையையும் தேசியத்தையும் ஒடுக்குவதையே பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் 4/2/1948 உருவாக்கிய ஈழத்தமிழரின் இறைமையை சிங்களவர்கள் இறைமையுடன் ஈழத்தமிழரின் விருப்பின்றி தன்னிச்சையாக சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைமைக்குள் இணைத்தது முதலாக கடந்த 78 ஆண்டுகளாக தனது அரசியல் கொள்கையாக கோட்பாடாக கொண்டு ஈழத்தமிழ் அழிப்பை பாராளுமன்ற கொடுங்கோன்மை ஆட்சி மூலம் வெளிப்படுத்தி வரும் சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி அரசாங்கங்களின் தொடர்ச்சியாக இன்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இன்றைய உலக சூழ்நிலையை பயன்படுத்தி வேகப்படுத்த முயலாவிட்டால் அவர்கள் ஆட்சியில் பெரும்பான்மை சிங்களவர்களை தொடர இயலாது என்பதால் ஈழத்தமிழ் இருப்பிணைப்புவதற்கான செயற்திட்டங்களை முன்வைக்க இயலாதவர்களாகவே ஆட்சியை தொடர்வார் என்பதால் ஈழத்தமிழ் இருப்பு ஆபத்தை எதிர்நோக்கப் போகிறது என்பதையே இலக்கின் கவலையாக அனைத்துலகிலும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் முன் விவாதத்தில் முன்வைக்க விரும்புகின்றது. இந்நிலையில் இப்போர்க்காலம் உருவாக்கக்கூடிய ஈழத்தமிழரின் மனிதாய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய இடர் முகாமைத்துவ திட்டமிடலை அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் உலகெங்கும் உள்ள ஈழத்தமிழர்கள் உடன் தயாரிக்க வேண்டும். இந்த செயற்திட்டங்கள் ஈழத்தமிழரின் சமூக நீதியையும் சம வாய்ப்புகளையும் இந்த போர்க்காலத்தில் நிலைப்படுத்துவதற்குரிய முறையில் அமைக்கப்பட வேண்டும். இச்செயற்திட்டங்களை ஈழத்தமிழரின் வரலாற்று தாயகத்தில் நடைமுறைப்படுத்துவதை ஸ்ரீலங்காவின் இன்றைய ஆட்சியாளரான தேசிய மக்கள் சக்தி தடை செய்யாதவாறு இந்த ஈழத்தமிழர் இருப்பை பாதுகாப்பதற்கான தேசிய மக்கள் சக்தியின் ஒத்துழைப்பை அவர்கள் கூறும் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தையும் அவர்கள் எதிர்பார்ப்பதாக அவர்கள் கூறும் உண்மையான மாற்றத்தையும் இலங்கை தீவின் அரசியல் கொண்டு வந்து இலங்கை தீவில் வாழும் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள் மற்றும் சிறு சமுதாயங்கள் அனைவருக்கும் சட்டத்தின் சமத்துவ வாழ்வையும் கூட்டான பொருளாதார வளர்ச்சிகளை நடைமுறையாக்க உதவும் அரசியல் உளவியலை வளர்த்து மக்கள் அனைவரும் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவருக்கொருவர் உதவக்கூடிய பகிர்வுகளை மக்கள் மேற்கொள்வதற்கான சமூக உறவுகளை வளர்க்கும் என்பதை தெளிவாக்கக்கூடிய அணுகுமுறைகளை செயற்திட்டங்களில் துறைசார் நிபுணர்களை கொண்டு கட்டமைத்து அதற்கான மதிப்பும் நிதியும் தொடர்வதற்கான முறைமைகளும் தெளிவாக்கப்பட வேண்டும் என்பது இலக்கின் எண்ணமாக உள்ளது. மாஸ்டர், நீங்கள் கூறுகள் திட்டமிடல் தொடர்பாக கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு விடயத்தை திட்டமிடும் பொழுது உடனடி தேவையாக இடைக்கால நீண்டகால திட்டங்கள் இருக்க வேண்டும், உடனடி தேவைகள் இருக்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் இப்ப நீங்கள் கூறிய அந்த விடயங்களை கேட்கும் பொழுது நிறைய சவால்கள் ஈழத்தமிழர்களுக்கு முன் இருக்க போகின்றது. இந்த திட்டமிடல் நீங்கள் கூறும் பொழுது குறுகிய கால திட்டமாக என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எவ்வாறு கையாளப்படும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? குறுகிய கால திட்டம் உடனடியாக அந்த மக்களுடைய உணவு பிரச்சனை சிக்கலாக வரும். அது முதல் நிலை பிரச்சனை. அடுத்து மருத்துவ தேவைகள் ஏற்படும், அதற்கான தேவை இருக்கின்றது. இன்னும் அவர்களுடைய நாளாந்த வாழ்வுக்கான பாதுகாப்பாக இருக்கின்ற அவர்களுடைய வீட்டு வசதிகள் மற்றும் வேலைக்கு போய்வதற்கான போக்குவரத்து தன்மைகள் இவைகள் சிக்கலாக வரும். உதாரணமாக பெட்ரோல் டீசலுக்கான நீண்ட கியூ வரிசைகள் இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டன. விதமான ஒரு சூழலில் சாதாரண மக்களுக்கு இவற்றை பெற முடியாத நிலை ஏற்படும். அவை ஒவ்வொரு துறையிலும், அதாவது உணவு பாதுகாப்பு எப்படி உருவாக்குவது, அவர்களுக்கான நாளாந்த மருத்துவ பாதுகாப்பை விதமாக தொடர்வது, அதே போல அடுத்து முக்கியமானதாக இருக்கின்ற அவர்களுக்கான இந்த தங்குட பிரச்சனைகள் மற்றும் அவர்களுடைய நாளாந்த தேவையாக இருக்கின்ற வேலைக்கும் மற்றும் படிப்புக்கும் சென்று வருகின்ற பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது தடுமாற்றத்துக்குள்ளாகும். விதமான சூழலில் முந்தி என்றால் நிறைய மாட்டு வண்டிகள் இருந்தது, நிறைய காடுகள் இருந்தன. அந்த தன்மைகள்லாம் இன்றைக்கு மாறிவிட்டன. இன்று எல்லோருமே இந்த செயற்கையான வாழ்வில் வாழ வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கின்றோம். முடியமான சூழலில் இவற்றை எவ்விதமாக பாதுகாக்கிறது என்று ஒவ்வொரு துறையிலும் சிந்தித்து செயல்பட விட்டால் நிலைமை மோசமாகின்ற பொழுது
மக்களுக்குள் மிகப்பெரிய சிக்கல் வரும். மக்களுக்குள் மிகப்பெரிய சிக்கல் வருவது மட்டுமல்ல, ஒருவேளை பட்டினி சாவுகளும் மருந்தின்றி சாவதுமான சூழ்நிலைகள் கூட தோற்றம் பெறலாம். இவைகளை விரிவாக பேச முடியாது. அந்தந்த நிபுணத்துவம் சார்ந்த துறைசார் நிபுணர்கள் தான் இவற்றை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் ஒவ்வொன்றையும் கட்டமைத்து செல்லக்கூடிய சுதந்திரத்தை மக்களே கொடுக்க வேண்டும். இப்பொழுது மக்கள் தாங்களாகவே செயற்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஒரு கட்சியாகவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ ஒரு இயக்கமாகவோ செயற்பட முடியாத நிலை வரும். அபிதமாக வருகின்றது மக்கள் தாங்களே செயற்படுற நிலை வரும். அப்படி தாங்களே செயற்படுகின்ற பொழுது, அப்படி தாங்களாகவே செயற்படுகின்ற அந்த நிலையை ஒருங்கிணைப்பதன் மூலமாகத்தான் அந்த சூழ்நிலைக்கான தேவையை நிறைவே செய்யலாம். அந்த சூழ்நிலைக்கான அந்த ஒருங்கமைப்பதை யார் செய்யலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்க என்றால், உங்களுக்கு தெரியும், முன்னர் எல்லாம் விடுதலை புலிகள் அமைப்பில் இருப்பவர்கள் நிலைமைகளை அறிந்து அதற்கேற்ற மாதிரி மக்களுக்கு வழி நடத்தினார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய தடவைகள் பேசியிருக்கின்றோம். இப்பொழுது ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் 17 ஆண்டுகளாக சின்ன பின்னமாக இருக்கின்ற நிலைமையில் யார் இதை ஒழுங்கமைக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? யார் இதை வழிகாட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? போர் சூழலில் எப்பொழுதுமே தலைமைத்துவம் வழிகாட்டுகின்ற நிலை இருக்காது. அது இயல்பாகவே வேற. மனித உரிமை அந்த நேரத்தில் இயல்பாகவே பாதிப்புக்குள்ளாகும். விதமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மக்களும் அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு ஊடாக உதவுகின்ற உதவிகளை செய்யலாம், கோயில்களுக்கு ஊடாக உதவுகின்ற உதவிகளை செய்யலாம். அதே மாதிரியாக எங்களுடைய நண்பர்கள் வட்டம், உங்களுடைய உறவினர் வட்டம் விதமாக ஒருவருக்கும் இருக்கின்றது. அவ்விதமாக செயற்படுகின்ற பொழுதுதான் இந்த செயற்பாட்டுக்கூடாக வெளியே வர முடியுமே தவிர, இப்படியான சூழலில் உடனடியாக ஒரு தலைமைத்துவம் தோன்றி வழிநடத்த முடியாது. அதே நேரத்திலே இருக்கிற கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் அவர்கள் முன்வந்து அவர்களுக்கான செயற்திட்டங்களை அறிவித்தால் அவைகள் பயனுள்ளதாக இருக்கின்ற பொழுது மக்கள் அவற்றுக்கான ஈடுபாட்டையும் அக்கறையும் காட்டலாம். ஆனால் ஒவ்வொருவருக்குமான ஒரு தனித்துவம் இருக்கின்றது. வைத்தியர்களுக்கு வைத்தியத்தை பற்றிய சிக்கல்கள் புரியும். அதே மாதிரி வர்த்தகர்களுக்கு வர்த்தகத்தை பற்றிய சிக்கல் புரியும். ஆசிரியர்களுக்கு ஆசிரியத்தை பற்றிய சிக்கல் புரியும். அவ்விதமான நிலையில் ஒவ்வொருவரும் தன்னளவில நாங்கள் மிக சிறிய குழுக்களாக, அது ஒரு நண்பர்கள் வட்டமாக கூட இருக்கலாம், அல்லது உறவினர் வட்டமாக கூட இருக்கலாம், அல்லது அந்த இடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பொது நிறுவனங்களா இருக்கின்ற கோயில்களோ அல்லது பள்ளிகளோ அல்லது விளையாட்டு கழகங்களோ அல்லது சனசமூக நிலையங்களோ இவற்றை கூட தான் இப்பொழுது செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போது செயற்படுகின்ற பொழுது இவற்றை கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் கூட இவற்றை உணர்ந்து இந்த வகையில் மக்களை செயல்படுத்த வச்சு அதை இணைத்தவர்களாக இருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். அதை விட்டு நாங்கள் சொல்றது நீங்கள் செய்கின்ற நிலையில் செய்ய புறப்பட்டால் மிகப்பெரிய சிக்கல் வரும். என்னன்னு சொன்னால், மக்களுக்கு இவர்கள் சொல்கின்ற மாதிரி செயற்படுவதற்குரிய சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றது, சூழல் இல்லாமல் இருக்கின்றது. அத்தகைய ஒரு நிலையில் அவர்கள் தங்களால் விதமாக இந்த சூழலுக்குள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அல்லது ஊரவர்களுக்கோ தான் வெளிப்படுத்துவார்கள். அப்படித்தான் இப்படிருந்தே கேட்க வேண்டும். பிறகு தொடர்புகளும் இல்லாமல் போற ஒரு கட்டம் பெறுகின்ற பொழுது மிக பெரிய சிக்கல் வரும். ஆகவே இந்த நிலையை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய மண்ணுக்கான பாதுகாப்பு, எங்களுடைய மக்களுக்கான பாதுகாப்பு என்பது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. நாங்கள் என்னத்தை எங்களால் இயன்ற அளவுக்கு செய்ய முடியும். பெருசாக மாற்றத்தை இந்த நேரத்தை சிந்திக்க முடியாது. ஆனால் சிறிய அளவில் மாற்றத்தை நாங்கள் சிந்திக்க தொடங்குகிறமாக இருந்தால், சிறிய அளவில் நாங்கள் சிறு சிறு குழுக்களாக செயற்படுகின்ற பொழுது அந்த குழுக்களுடைய இணைப்பு ஒரு பெரிய வட்டத்தை, ஒரு பெரிய அமைப்பை உருவாக்குவதற்கு சந்தர்ப்பம் வரலாம். ஆனால் அது எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. எந்த தூரத்துக்கு நாங்கள் ஈடுபாட்டுடனும் எந்த தூரத்துக்கு நாங்கள் உண்மையுடனும் செயற்படுகின்ற பின்னணியிலேயே அவை அமையும். நன்றி மாஸ்டர். அரசர்கள் மாஸ்டர் கூறியிருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அவர்களுடைய கருத்து, அதாவது மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர்களால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை கட்டுப்பாட்டை மீறிவிட்டது என்று கூறுகின்றார். நான் நினைக்கிறேன் தேர் இன் டினாயல். இது எப்பொழுது இந்த கட்டுப்பாட்டை மீறப்பட்டு விட்டது, ஆனால் இப்பொழுது உச்சக்கட்டத்தில் நிற்கின்றதை. ஏனென்றால் ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அந்த அநீதி கூட நீங்கள் எத்தனையோ தடவைகள் இந்த போர் தொடர்பான விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் அதை சுட்டி காட்டினீர்கள், அதை தொடர்பு படுத்தி காட்டினீர்கள், எவ்வாறு இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. எனவே இவை எல்லாமே புதுசாக இல்லை. ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய ஒரு நெருக்குவாரத்தை சந்திக்க போகின்றார்கள் என்று பலர் மாஸ்டரும் கூறினார், பலரும் நீங்களும் கூறினீர்கள், பலர் அவதானிக்கிறார்கள்.
உடனடி தேவைகள் இப்போ உங்களுக்கு தெரியும், நாளாந்த வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள், தினக்கூலி வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இப்ப இது ஒரு போர்க்காலம் மாதிரி மீண்டும் ஒரு சிலமை வந்திருக்கின்றன. எவ்வாறு அதை கையாளலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நாங்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால், எப்பவும் இவர்கள் பிரச்சனை வந்த பிறகுதான் யோசிப்பார்கள். இப்ப கோவிட் வந்த பிறகுதான் கோவிட்டை பற்றி பெருந்தொற்றை பற்றி யோசிப்பார்கள். அதே போல இப்ப எரிபொருள் பிரச்சனை வந்த பிறகுதான் அதை பற்றி யோசிக்கிறார்கள். உட்கட்டுமானங்கள் சரியாக இருக்குமாக இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளும் வந்திருக்காது. எரிபொருள் சேமிப்பாக இருக்கலாம், அல்லது மாற்று திட்டமாக இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், தற்போதைய நிலையில் சீனாவின் எலக்ட்ரிக் கார் தான் அங்க கூடுதலாக எல்லா நாடுகளிலும் விற்பனையாகிறது என்று கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களிடம் இருக்கிறது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதையும் நாங்கள் செய்வதற்கு இப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவர் எழுதியிருந்தார், ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளில் அந்தந்த மாநிலங்கள் தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை வாங்கி சேமிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. இது இந்தியாவில் எழுதியிருந்தார். ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை, இந்திய மாநிலங்களுக்கு என்று எழுதியிருந்தார். அதுவும் ஒரு பெரிய குறைபாடு. இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பெட்ரோல் விலை, அதை அவர்கள் தங்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்கிறார்கள். அதுக்கான நிதி ஒதுக்கீடு அவர்களிடம் இருக்கின்றது, அப்படி செய்கிறார்கள். தமிழகத்தில் ஓரளவு பரவாயில்லை, இருந்தாலும் சிலது இன்னும் மேம்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களிடம் என்ன இருக்கின்றது? தமிழர்களிடம் எதை பெற விட்டார்கள்? இங்க இருக்கிறவர்கள் எதை பெற விட்டார்கள்? நீங்கள் ஏதாவது கேட்டு பாருங்க. உடனே தமிழீழம் என்று தொடங்குவாங்க. தமிழீழம் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் தமிழீழம் பெறணும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் அதுவரையும் பட்டினியா கிடக்க வேண்டும். அதான் அந்த தாங்கள் இங்கே பிரச்சனை இல்லை, இங்க இருக்கிறவர்கள் தான். சரி, திருகோணமலை, இன்றைக்கு திருகோணமலை ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளி. வளைகுடா இல்லை என்றால் திருகோணமலை. அமெரிக்கா இன்றைக்கு டியாகோ காசியாவில் நிக்குது. அதை விட இலங்கை கிடைத்தால் அமெரிக்காவுக்கு ஒரு லொட்டரி டிக்கெட் கிடைத்தது போல என்று இந்த இலக்கில் தான் காதர் மாஸ்டர் கூறியிருந்தார். இந்த இலக்கு நேர்காணல் ஒன்றில் உண்மைதான். ஆருடையது திருகோணமலை? இலங்கை மாற்றண்டு விட்டது. தமிழர் அதை தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் யார் இருக்கிறார்கள்? சரி, இங்க இருக்கிற கட்சிகள் இருக்கின்றன, இங்க இருக்கிற அமைப்புகள் இருக்கின்றன, அங்க இருக்கிற தமிழ் கட்சிகள் இருக்கின்றன. மேற்குலகத்துக்கு சார்பா தான் திரியுறீங்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிஞ்ச நீங்கள் 5. இப்ப மேற்குலகம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் பாய மூடிக்கொண்டிருக்கிறீங்கள் தெரியுமோ? இந்தியாவுக்கு பிரச்சனை. உங்களுக்கு யாருக்கு தான் பயம் இல்லை என்று சொல்லுங்க பாப்போம். யாருக்கு உங்களுக்கு பயம் இல்லை? அப்ப இப்படியான ஆக்களை வச்சுக்கொண்டு எதுக்கும் அந்த தாயத்தில் நடக்க முடியாது, எதுக்கும் முடியாது. அது வந்து ஆக ஒரே ஒன்றுக்குத்தான் அரிசியையோ பருப்பையோ வாங்கி கொடுத்துட்டு, ஆடையும் மாடையும் வாங்கி கொடுத்துட்டு போறது, அவ்வளவுதான். தட்ஸ் இட். அதுவும் இங்கினேக்க தமிழ் மக்கள் அதையும் ஒரு வெளிநாடுகளுடன் இணைந்து வெளிநாட்டு அபிவிருத்தி திட்டங்களுடன் இணைந்து செய்வார்களா என்றால் அதுவும் இல்லை. அரசாங்கத்தில் என்னென்றால், இப்ப மாஸ்டர் கூறியது போல் நீங்களும் கூறுவது, நீங்கள் அடிக்கடி ஒரு எச்சரிக்கை மணி அடித்துக் கொண்டு வருகிறீர்கள். இவர்கள் யாருமே அதை கேட்பதாக இல்லை. இந்த போர் வந்து நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. பாருங்கள், இப்ப இந்தியாவை தொடர்பாக மாஸ்டர் கூறும் பொழுது நீங்கள் கூறினீர்கள், அவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது தங்களுடைய மக்களுக்கு தேவையான இந்த எரிபொருள் நிலைமை கட்டுப்பாடுகள் அதிகமாக இல்லை என்று சொன்னால் கட்டுப்பாடாகத்தான் வரப்போகுது என்றால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்ப தங்களுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தி பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதற்கான தேவையான எண்ணெய் எடுத்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை கூறும் பொழுது, இப்ப இதுவும் ஒரு சந்தர்ப்பம் தானே தமிழரை பொறுத்த மட்டும் தமிழர்களுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தி அரசாங்கத்தோடு இலங்கை ஒரு தீவாகவே ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கு மாட்டப் போகின்றது. நீங்கள் ஏற்கனவே அந்த எச்சரிக்கையை கூறிக்கொண்டது. அப்ப இந்த நேரங்களில் திட்டமிடவில்லை என்பது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை எவ்வாறு கையாளலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சரி, இப்ப தமிழர்கள் இங்க புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவர்களும் சரி, தாயகத்தில் இருக்கிறவரும் சரி, அங்க ரஷ்ய தூதரகம் இருக்கு, சீன தூதரகம், ஈரான் தூதரகம் இருக்கு, போய் கேட்பீங்களா? என்னதாரீங்களோ உண்டு கேட்பார்களா? கேட்பார்கள் நம்புறீங்களா? இல்ல. அவைகள் எல்லாம் ஒரு ஃபேஷன் ஷோ நடத்துறாங்க, அவ்வளவுதான்.
அதுக்கும் போராட்டத்துக்கு அதைத்தான் கேட்க வந்தேன். ஈழத்தமிழர்கள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி யாராவது கூடி இது தொடர்பாக என்ன நிலைமை என்று ஏதாவது ஆராயக்கூடிய ஒரு கூட்டமாவது நடத்தக்கூடியதாக இருந்தது யாராவது? அவங்களுக்கு இன்னும் உலகத்துல என்ன நடக்குன்னு தெரிஞ்சா தானே கூடுறதுக்கு. யூடியூப்பை பார்த்து அல்லது சினிமாவை பார்த்து அமைப்பு நடத்தினா என்னன்னு தெரியும். எதுக்கு கூடுறது, எதுக்கு கூடுற, என்ன நடக்குதுன்றே தெரிஞ்சா தான் நம்ம கூடுறது கூடுறதுக்கான ஒரு தெளிவு வரும். இப்ப உண்மையா இப்ப கூடி இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் தொடர்பாக ஒவ்வொரு நாடுகளோட கதைச்சிருக்கு. அப்பதான் நீங்கள் வெளியில தெரிவிங்கள். இன்றைக்கு பாருங்க, பாகிஸ்தான் வெளியில தெரியுது, இந்தியா வெளியில தெரியலே. பாகிஸ்தான் அசீர் முனீர் வந்து அங்க அமெரிக்கா வெள்ள மாளிகையிலும் சாப்பிடுறான். இன்றைக்கு மஸ்ஜித் இஸ்லாமாபாத்ல பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொல்றாங்க. என்னடா இது தொடர்பாக இந்தியா சட்டமன்றத்துல கேள்வியை கேட்டாங்க இந்தியா எதிர்கட்சிகள். பாகிஸ்தான் இந்த இடத்துக்கு நிக்குது, நீங்கள் ஒரு பிராந்திய வல்லரசு, நீங்க முடிஞ்சது உங்களோட கதை. அதே போலதான் நாங்கள் அதுக்குள்ள இறங்கினால்தானே. இப்ப அமெரிக்கா என்ன யோசிச்சு கொண்டிருக்குது, திருவண்ணாமலை சிங்கள வெற்றியன், பிரித்தானியன் எல்லாரும் என்ன யோசிச்சு கொண்டு நீங்கள் அதுக்கு சீனுக்கே இல்லை ஒருத்தருமே. அது எங்கட இடம். அப்ப அது அதை பற்றி நாங்கள்லாம் முடியும், சிங்கள அரசு முடிவு இருக்கு. அமெரிக்கா எங்களோட கதைக்கும். அதுக்கு திருவண்ணாமலையில ஒரு நகராட்சியாவது உங்கள்கிட்ட இருக்கா, அல்லது திருவண்ணாமலை நகரமாவது உங்கள்கிட்ட இருக்கா? இல்ல. அதுக்கான அதிகாரத்தை கேட்டீங்களா? இல்ல. இதுக்குத்தான் மாகாண சபை என்றெல்லாம் சொன்னா ஏன் இப்படியான சந்தர்ப்பங்களை அதுக்கான அதிகாரத்தை எடுத்து அதுக்குரிய காணி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு திருவண்ணாமலை துறைமுகம் கேட்டேன். ஆனா தடுத்ததா இவையெல்லாம் தடுத்தது வெளியில இருக்கிறார்கள். இங்க இருந்து கொண்டு எல்லாம் முடிச்சு, தங்கட கொள்ளையை முடிச்சு, தங்கட வேலை முடிச்சு, தங்கட பாட்டியல் முடிச்சு, ஏதாவது இருந்து ஒரு டைம் கிடைச்சா அதுல போராட்டம் பிரியாணாக்களை வச்சுக்கொண்டு. இப்ப நான் விரக்தியா நான் கதைக்கல, நான் நியாயத்தை சொல்றேன். என்னென்று சொன்னால், இவைகளை பற்றி கதைக்கிறதுல இனிமேல் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்றது தெரியுது. அந்த மக்கள் ஏன் என்பிபியோடு அடிக்கிறார்கள், என்பிபிக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சிறு விளக்கத்தை தான் நான் கூறுகிறேன். இப்படியான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் எங்கு காணாமல் போகிறீர்கள் என்றதான் கேள்வி. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் காணாமல் போய்விட்டு பிறகு நிலைமை சுமூகமானதும் உங்களை காணக்கூடியதா இருக்கும். அதுக்குத்தான் நான் கூறினேன் அந்த ஃபேஷன் ஷோ உண்டு. நன்றி மாஸ்டர். இந்த சூழலில் நிச்சயமாக தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடிக்கடி நாங்கள் எத்தனையோ தடவைகள் கூறியிருக்கின்றோம், தூதுவரகங்களை போய் சந்திக்க வேண்டும், உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு அமைப்பினர்களும் அதை சரியாக செயல்படுத்துவதாக தெரியவில்லை. அரசியல்வாதிகளும் அவ்வாறு அப்பொழுது தனித்தனியாக போவார்கள். ஆனால் இப்பொழுது கூறுகிறார்கள், இது ஒரு 3ஆம் உலக போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். சிலர் கூறிவிட்டார்கள், ஏற்கனவே இது 3ஆம் உலக போரில் தான் நாங்கள் நிற்கின்றோம் என்று. அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கூடி சில தூதுவரங்களோடு உரையாடி சிறிய என்றால் போர் உச்சக்கட்டம் அடையுமாக இருந்தால் ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள். மண்ணில் இருப்பவர், நாங்கள் ஏற்கனவே பேசியது போல் தினக்கூலியில் தங்கியிருப்பவர்கள், வெளிநாடுகள் இருந்து போன்ற உதவியில் இருந்து தங்கியிருப்பவர்கள், அப்படி நிறைய சிக்கல் வரப்போது. இப்போ நீங்கள் ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் கூறிய கட்டுமீறி இந்த போர் நடக்கின்றது என்றால் இது பெரிய ஒரு உச்சக்கட்டத்தை வரப்போன்று. இங்கே ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றதா, ஒன்று சேர்ந்து இவர்கள் உதவியை கேட்பதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு இந்த கையாளலாம் என்று ஆராய்வதற்கான ஒரு நேரமும் வந்திருக்கின்றது நீங்கள் நம்புகிறீங்களா? அது முக்கியம். அதாவது அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் இருக்கட்டும், அவைகள் எங்களுடைய தெற்காசிய மரபில எந்த மாதிரியாக செயற்படுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அது இலங்கையில மட்டுமில்லை, தெற்காசிய முழுவதற்குமான பிரச்சனையாக இருக்கின்ற விடயங்கள். ஆனால் இப்ப இருக்க சிக்கல் என்னென்றால், இப்ப பாருங்க, இந்தியாவில இன்றைக்கு எண்ணெய் விலையை குறைத்திருக்கிறார்கள். எப்படி எண்ணெய் விலையை குறைத்தார்கள்? அந்த எண்ணெய்க்கும் டீசலுக்கும் அரசாங்கம் விதிக்கிற வரிய விலத்தை தான் குறைத்திருக்கிறார்கள். அப்ப தங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தின நிலைக்கூடாகத்தான் மக்களுக்கான நடைமுறை வாழ்க்கையை மீட்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. வடிவாக புலங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொருவரும் தங்களுக்கான இழப்பை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் நடைமுறை வாழ்க்கையை மீட்க வேண்டிய நிலை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது.
இலங்கை எடுத்தீங்கன்னா இலங்கையில வந்து இன்றைக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 265 ரூபாய். அதே நேரத்துல 1 லிட்டர் டீசல் வந்து 290 ரூபாய். ஆனா இதுக்கு 1 லிட்டருக்கு 125 ரூபாய் வரி. அதே மாதிரி என்னத்துக்கு பெட்ரோலுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு 175 ரூபாய் வரியாக விடப்படுது. டீசலுக்கு 1 லிட்டருக்கு 111 ரூபாய் வரியாக விடப்படுது. அப்ப இந்த வரியை இழத்துத்தான் இனி வந்து அந்த எண்ணெயில டீசல்ல விலையை குறைக்கலாம். அப்படி குறைக்க வைக்கல. ஸ்ரீலங்காவுக்கு வரப்போற பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்கா வந்து படுகடன் நாடாக இருக்குது. அது வந்து அந்த கடன்களை கட்ட வேண்டிய நிலையில இருக்குது. இப்ப 2028ஆம் ஆண்டுகளில இவர்கள் அந்த கடன்களை கட்டாவிட்டால் அது பெரிய சிக்கலுக்குள்ள வரும். அப்படியான நேரத்துல இன்னும் மேலும் மேலும் கடன்கள் தான் அங்க குவிக்கப்படுகிறது. அப்ப அப்படி குவிக்கப்படைக்கல என்ன நடக்க போறேன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து இந்தியா வந்து பெருமளவுல வந்து நிதி உதவி கடன் உதவி செய்த நாடு இந்தியா தான். இன்றைக்கு பெட்ரோல் கொடுக்கிற நாடும் இந்தியா தான். அப்படி என்றால் இப்ப இயல்பாகவே இந்தியாவினுடைய ஒரு டெரிட்டோரியல் யூனியன், அதாவது எல்லைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு ஒன்றியத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது. எல்லைகள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றியம் என்றது அந்தந்த பகுதிகளில் அந்தந்த மக்கள் தங்களுக்கான சட்டசபையை வைத்திருப்பார்கள், தங்களுக்கான விடயங்களை செய்வார்கள். ஆனால் நிதியிலும் சரி பாதுகாப்பிலும் சரி ஒரு பொதுத்தன்மைக்குள்ள போக வேண்டிய தேவை வரும். டெல்லி வந்து அதே மாதிரியாக வந்து ஒரு டெரிட்டோரியல் யூனியன் தான். அதே மாதிரி வந்து கோவா வந்து ஒரு டெரிட்டோரியல் யூனியன் தான். அதே மாதிரி வந்து இது பாண்டிச்சேரி வந்து ஒரு டெரிட்டோரியல் யூனியன். அவ்விதமான நிலை வந்து விட்டது. அவ்விதமான நிலை வருகின்ற பொழுது மாற்றங்கள் தெளிவாக தெரிகிறது. இந்த மாற்றங்கள் இயல்பாக வரும். இப்படியான இயல்பாக இந்த மாற்றம் வருகிறன்னு சொன்னால், இந்த மாற்றங்களுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முதலே எங்களுக்கான தனித்துவத்தை இப்பொழுது அரசு கூறிய மாதிரி திருவோணமலை வந்து தமிழர்களுடைய கடல். இந்த சமுத்திரத்தினுடைய கிட்டத்தட்ட 5/3 பகுதி வந்து தமிழர்களுடைய பகுதி. இந்த தன்மையை வந்து இந்தியாவுக்கு மீளவும் நினைவூட்டி நீங்கள் வந்து தமிழர்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவு கொண்டு வரீங்கன்னு பேச வேண்டிய தேவை இருக்கு. அமெரிக்காவுக்கு நினைவூட்டி பேச வேண்டிய தேவை இருக்குது. சீனாவுக்கு ரஷ்யாவுக்கு நினைவூட்டி பேச வேண்டிய தேவை இருக்குது. யார் செய்கிற கேள்விதான் இருக்கின்றது. செய்வதற்கு அந்தந்த துறையில் இருப்பவர்கள் ஆயத்தமா இருக்கின்றார். ஆனால் அதற்கான சுதந்திரம் அனுமதிக்கப்படாத நிலை இருக்கிறது. அதாவது அரசியல் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது. அரசியல் வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு அமைப்புக்கோ இல்லை ஒரு இயக்கத்துக்கோ உரியது அல்ல. அரசியல் வந்து எல்லா மக்களுக்குமே உரியது. அந்த மக்கள் செயல்படுகின்ற பொழுதுதான் அது கட்சியாகவோ அமைப்பாகவோ இயக்கமாக மாறும். அதான் இந்த வரலாறு. அப்ப மக்கள் செயற்படுறதாக இருந்தால், இப்ப பிரித்தானியாவில் கூட 2 யாழ்ப்பாண கல்லூரிகள் படித்த 2 அறிஞர்கள், அது விஞ்ஞானத்துறை அறிஞர்கள் வந்து இன்றைக்கு வந்து பிரித்தானிய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களாக இருக்கின்றார். அதில் ஒருவருக்கு வந்து பிரித்தானிய அரசர் வந்து நைட் பட்டம் கூட கொடுத்திருக்கின்றார். அப்ப எங்களுக்குள்ளே வந்து நிறைய ஆளுமைகள் இருக்கின்றன. அந்த ஆளுமைகள் இந்த நேரம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சூழல், இதை வைத்துக்கொண்டு எளியவர்கள் இங்கே வரக்கூடிய ஒரு பாதை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரம் எளியவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம். அவர்கள் முன் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அந்தந்த துறையில் எங்களுக்கு என்னென்ன பல்கலைக்கழகத்துல படிக்கிற இளையவர்களுக்குத்தான் பேராசிரியர்களோடும் துணைவேந்தர்களோடும் பழக்கம் இருக்கு. அப்போ அவர்களிடத்துல வந்து இந்த பிரச்சனைக்கான என்ன மாதிரியான ஒரு துணையை பெறலாம் என்று ஆலோசிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே மாதிரி வர்த்தகத்தில் இருக்கிறவர்களுக்கு வர்த்தகத்தில் இப்ப இங்க வந்து உதாரணமாக பிரித்தானியாவில வந்து எண்ணவர்க்கு வர்த்தகத்துல வந்து இளத்தமிழர்கள் நியாயமாக விடுபட்ட அனுபவம் கொண்டவர்களா இருக்கின்றார்கள். இந்த நிலையில வந்து எங்கட பகுதியில் இருக்கிற எண்ணெயினுடைய அந்த இருப்பை எப்படி பாதுகாப்பது, எப்படி அதுக்கு மேலும் பலம் சேர்க்கின்ற பற்றி ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கூட நீங்கள் பேசலாம். இப்பொழுது வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து இப்படியான ஒரு நிலை வருகின்ற பொழுது இருக்கிற சிக்கல் என்னென்றால், ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழர்களை தங்களுடைய குடிகள் என்று சொல்லிக் கொள்கின்றது. ஆனால் அந்த தங்களுடைய குடிகள் என்று சொல்லுகிற அந்த மக்களுக்கு அது சமூக நீதியை கொடுக்கிறதா, சம வாய்ப்புகளை கொடுக்கிறதா என்ற கேள்வி வந்து உலகளவிய நிலையிலே இருக்கின்றது. அரசியல் இருக்கட்டும், அரசியல்ல வந்து அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளாத விடயங்கள் அது எங்களோடு இருக்கின்ற உள்நாட்டு பிரச்சனைகள் அது இருக்கட்டும். ஆனா பொதுப்படியா வந்து இன்றைக்கு ஈழத்தமிழர்களை தங்களுடைய குடிகள் என்று சொல்லுகின்ற ஸ்ரீலங்கா வந்து ஈழத்தமிழர்களுடைய சமூக நீதிக்கு இந்த போராட்ட காலத்துல என்னத்தை செய்திருக்குது, ஈழத்தமிழருடைய சம வாய்ப்புக்கு என்னத்தை செய்திருக்கிறது,
அப்ப அவ்விதமான அந்த சூழல்ல சரி, ஈழத்தமிழர்களுக்கு ஸ்ரீலங்கா செய்ய மாட்டேன்றது எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், நீங்கள் அதற்கு பதிலாக இந்தியாவிடத்துல இதை என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு பெறுகிறோம், சீனாவிடத்தில் என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு பெறுகிறோம், அல்லது ரஷ்யாவிடத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு பெறுகின்றோம், இவைகளெல்லாம் ஆசிய நாடுகள். ஜப்பானிடத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு பெறுகின்றோம், பிரித்தானியாவிடத்தில் என்ன பாதுகாப்பு பெற்றிருக்கிறோம். இப்ப இருக்கிற சூழலில் அரசாங்கம் சரியான முறையில் எங்கள் பகுதிகளுக்கான மக்களுக்கான பாதுகாப்பை வழங்கக்கூடிய தன்மைகளை உருவாக்க முடியுமா என்ற அந்த அந்த கேள்விக்கான பதிலை அரசாங்கம் முடியாது என்று நீங்கள் முடிவெடுத்தால் பெருநாடுகள் தான் செய்ய வேண்டும். அது அந்த பெருநாடுகள் செய்வதற்கான தளங்களை உருவாக்குவது என்றால் அந்தந்த துறைகள் செயல்பட வேண்டும். இப்ப எல்லாரும் எல்லாம் பேச முடியாது. இப்ப நான் மருத்துவத்தை பற்றிய முழு தெளிவோடு பேச முடியாது. நான் மருத்துவர் அல்ல, ஆசிரியர் தொழிலோட தான் நாங்க இருக்கிறோம், ஊடக தொழில தான் இருக்கிறோம். அதே மாதிரியாக ஊடக தொழில் எடுத்தால் இன்றைக்கு இந்த 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 27ஆம் தேதி தமிழீழ தேசிய தொலைக்காட்சியினுடைய கிட்டத்தட்ட 20வது வருடம் நினைக்கிறேன். அப்ப 20 வருட காலமாக ஒரு தேசிய தொலைக்காட்சியை வளர்க்க வேண்டிய நாங்கள் எந்த அளவு தூரத்துக்கு அதை வளர்த்திருக்கிறோம், எந்த அளவு தூரத்துக்கு அந்த ஊடகம் தமிழ் ஊடகங்கள் இன்றைக்கு ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை காட்சிப்படுத்துகின்றது, மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய தேவைகள் என்ன மாதிரி இருக்கின்றது, என்ன மாதிரி காட்சிப்படுது. இப்ப இந்த யுத்த சூழலுக்களால அங்க ஏற்பட்டு கொண்டிருக்கிற பாதிப்புகளை கூட வெளிக்கொண்டு இல்லை. உதாரணமா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுல இந்த தும்பு தென்னையிலிருந்து எடுக்கிற தும்பு எடுத்த உடனேயே ஈரானுக்கு சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அங்க நிலங்கள் நீர் வளமற்ற இடங்கள்ல அந்த தும்பை பதிச்சு விவசாயம் செய்யற முறைகள் எல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு 2000 கோடி ரூபாய் பெறுமதியான தும்பு தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில இருக்குன்னு சொல்லுகின்றார்கள். இப்ப அந்த தும்பை உடனடியாக தமிழ்நாட்டுல எந்தெந்த பக்கத்துல தரை மிக கடினமாக இருக்கோ அந்த இடத்துல போட்டு அந்த தரைகளையாவது சரி விவசாயத்துக்குள்ள கொண்டு எழுமான்ற சிந்தனை எல்லாம் பெறுகிறது. அப்படி எங்கட பக்கத்துல எத்தனை பிரச்சனை இருக்கிறது, இது எத்தனை சிக்கல்கள் இருக்கின்றது. இன்றைக்கு ஆடத்தொழிற்சாலை ஆடத்தொழில் மிக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. ஆடத்தொழில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற நிலையில இந்த ஆடத்தொழில ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அதுவும் பெண் தலைமைத்துவத்தில் இருக்கிற பெண்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் விதமாக வாழ போகின்றார்கள். மாணவர்களுக்கு இந்த இப்படியான ஒரு காலகட்டத்துல விதமாக ஒரு இப்ப இன்றைக்கு சிவங்கால ஏற்கனவே அரசை பற்றி கூறியிருக்கின்றார். புதன்கிழமையை விடுமுறை நாள் ஆக்கி இருக்கின்றார்கள். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் பெட்ரோல் டீசல்களுடைய செலவை கட்டுப்படுத்துவதற்கு நல்ல முறை. ஆனால் அந்த அந்த இது இப்படி நீடிக்கின்ற பொழுது கிழமை முழுக்க வீட்டில இருந்து படிக்க வேண்டிய நிலை பிள்ளைக்கு வரக்கூடும். அப்படியான நிலையில வெளிநாட்டுல இருக்கிற இந்த சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற சமூக ஊடகங்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய கல்வியை இணைக்கிறதுக்கு, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு அப்படியான ஒரு தன்மையில சமூக ஊடகங்களுக்காக வர்த்தகத்தை வளர்க்கறதுக்கான என்ன முடிவுகளை செய்கிறோம், எது செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக மாஸ்டர் திருப்பி இங்கே கூறிக்கொண்டு வருவது என்னவென்றால், இப்ப நீங்கள் சொன்னீர்கள் துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்கள் இளைய தலைமுறையில் என்று. இப்ப எல்லாவற்றையுமே ஒருங்கிணைப்பதற்கு ஒரு குழப்பமான நிலை அப்படி வராது. மக்கள் ஒவ்வொருவருமே தாங்கள் செயற்படுத்தான் பிறகு ஒருங்கிணைப்பு வரும். அதாவது தலைமைத்துவம் என்பது என்னன்னு சொன்னால் பணி செய்வதுதான் தலைமைத்துவம். பணி செய்கின்ற பொழுது யார் சிறப்பாக பணி செய்கின்றார்களோ அவர்கள் தான் தலைவர்களாக வர வேண்டும். இதுதான் தேசிய தலைவர் யாரையுமே தனக்கு அடுத்ததாக சொல்லாம விட்டதனுடைய காரணம் அதுதான். அப்ப தலைமைத்துவத்தில் இருந்து மக்களுக்கு பணி போகக்கூடாது ஒரு காலம். அப்படி போனதால வினதான் இன்றைக்கு இவ்வளவு சிக்கல் நிலைகள் எல்லா இடத்திலையும். ஆனால் மக்களுக்கு பணி செய்கின்றவர்கள் எழுந்து வருகின்ற பொழுது மக்களுக்கு பணி செய்கிறவர்களை மக்கள் முன்னணியில கொண்டு வருகின்றவர்கள் மக்களுடைய அடித்தளத்திலிருந்து எழுந்து வர வேணும் தலைமைத்துவம். ஆகவே தலைமைத்துவம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்யாம விடுகின்ற சூழ்நிலைக்குள்ள கொண்டு செய்கின்றது. நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு என்னால் என்னுடைய வருமானத்துக்கு, என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய ஆற்றலுக்கு ஏற்ற அளவுதான் நான் அதுவும் என்னுடைய வாழ்வையும் நான் நாளாந்த வாழ்வையும் கொண்டு நடத்தி கொண்டுதான் உதவ வேண்டிய நிலை இருக்குது. அந்த நிலையில என்னத்தை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கன்னு தான் சொல்கின்றோம். அப்படி செய்யறது மூலமா தான் அந்த பணித்தலைமைத்துவம் என்றது வரும். இது பணித்தலைமைத்துவம் தான் தலைமைத்துவமா வர வேண்டுமே தவிர தலைமைத்துவம் இணைக்கிறது என்பது அந்த பணித்தலைமைத்துவம் வலுப்பெறுகின்ற பொழுது தேசிய தலைவர் இந்த வருடம் 50வது வருடம்
தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பு கட்டமைக்கப்பட்ட 50வது வருடம், இந்த வருடமும் கூட அரை நூற்றாண்டு. அந்த ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் தங்களுக்குள் தலைமைத்துவத்தை அவர்கள் தேடவில்லை. தங்களுக்குள் யார் மக்களுக்கு அதிகம் பணி செய்வது என்பதையே தான் ஊக்கப்படுத்தினார். அப்படி அதிகம் பணி செய்கின்ற பொழுது அந்த பணித்தளத்தையும் அந்த பணியை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுமாய் இருக்கிறவர்கள் தலைவர்களாக வந்தார்கள். அப்படித்தான் தலைவர்கள் வந்தார்கள். தலைவர்களை உருவாக்கியவர்களும் நாங்கள் போக முடியாது. இன்றைக்கு இந்த சிவில் சமூகங்கள் எவ்வளவோ செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சிவில் சமூகங்களில் தொழிலாளரும் மாணவரும் விவசாயிகளும் அவர்களுடைய தேவைகளை வெளிப்படுத்துகிற முறையில் சிவில் சமூகங்கள் செயல்படுகின்ற பொழுதுதான் அதுக்கு தலைவர்கள் வருவார்கள். இப்பொழுது நாங்கள் இன்னொரு தலைமைத்துவத்தை உடனடி தேவைக்கு இப்ப யார் இதை ஆரம்பித்து இந்த வேலைகளை செய்ய போற என்றால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உருவாக போகிறது. இதை எவ்வாறு கையாள போகிறார்கள்? நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், சொந்தக்காரர், உறவினர் என்று ஊர்ல இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவினாலும் ஊருக்கு தான் உதவுகிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் வளர வேண்டும். அதே மாதிரி நாங்கள் படித்த பள்ளிகள், நாங்கள் வேலை செய்த இடங்கள், நாங்கள் பழகிய விளையாட்டுக் கழகங்கள், சனசமூக நிலையங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒன்றும் இல்லாமல் போகவில்லை. அது முதல் எங்களுக்கு எல்லா இடத்திலும் எல்லா தன்மையும் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் சிறிய சிறிய குழுக்களாக செயற்பட வேண்டிய நிலை வந்திருக்கிறது. அந்த குழுக்கள் செயற்படுகின்ற பொழுதுதான் அந்த செயற்பாட்டு கூடாக தலைமைத்துவம் மேலிருந்து வரும். ஒரு 13 பேருடன் தொடங்கிய ஒரு பணித்தளம்தான் மிகப்பெரிய பேரியக்கமாக மாறி 31 ஆண்டுகள் நாட்டினுடைய நடைமுறை அரசியலை நடத்தியது என்பது வரலாறு. அவர்கள் தலைமைத்துவத்தை உருவாக்கி வரவில்லை, பணி செய்துதான் தலைமைத்துவத்துக்கு வந்தார்கள். தங்களுடைய உயிரை அர்ப்பணமாக வைத்து பணி செய்தார்கள். தங்களுடைய வாழ்வை அர்ப்பணமாக வைத்து பணி செய்தார்கள். உயிரை அர்ப்பணமாக வைத்து வாழ்வை அர்ப்பணமாக வைத்து பணி செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த முன்னோக்கி செல்கின்ற தன்மைக்கு பேர் இந்த தலைமைத்துவம். அதுதான் முக்கியம். அடுத்தது 2வது பிரச்சனை என்றால், இன்றைக்கு நேற்றைக்கு இருந்த மாதிரியான சூழ்நிலை உலகத்தில் இல்லை. இன்றைக்கு எந்த ஒரு நாட்டிலும் ஆயுத போராட்டத்துக்கு நூறாக எதனையும் செய்ய முடியாத சிக்கல் நிலை இருக்கின்றது. இன்றைக்கு அமெரிக்காட்டே ஆயுத குவியல் இருக்குதா? செய்யக்கூடிய இருக்குதா? அமெரிக்காட்டில் ஆயுத குவியலை நீங்கள் எந்த இடத்துல உருவாக்க போறீர்கள்? ஆனால் அவர்கள் நித்திய செய்யக்கூடியதா இருக்குதா? எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இன்றைக்கு ஈரான்கிட்ட கிட்டத்தட்ட படு தோல்வி அடைகிற நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு ஆயுதங்களை வைத்திருந்தும். ஆகவே ஆயுத போராட்டத்துக்களால மாத்திரம் முன்னெடுக்கிறது. அதே நேரத்தில் ஆயுதங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதாவது மக்களுடைய தேவைக்கு, அது மக்களுக்கான உயிருக்கான, உடைமைகளுக்கான, நாளாந்த வாழ்வுக்கான பாதுகாப்புக்கு தேவையாக வரலாம். ஆனால் இதற்கான தன்மையெல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த அனுபவம் தனியாக படிச்சு வாரதில்லை. மண்ணோட மண்ணாக வாழ்ந்தவருக்கு, மக்களோட மக்களாக நின்றவருக்கு தான் அனுபவம் தெரியும். அதான் மிகப்பெரிய சக்தி. இப்ப ஈரானை பற்றி சொல்லிக்கல என்ன சொல்கின்றார்கள் என்றால், ஒரு நாள் ட்ரம்ப் அடிப்பார் என்பது, அமெரிக்கா அடிக்கும் என்பது ஈரானுக்கு தெளிவாக தெரியும். ஆன காரணத்தினால்தான் அவர்கள் எந்த அளவு தூரத்துக்கு தங்களுடைய பாதுகாப்பு தன்மையை எங்கெங்கெல்லாம் பரவலாக்க முடியுமோ அவ்வளவுக்கு பரவலாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் அரசு அவருடைய ஆய்வில் கூட கூறினார், 15,000 இடங்களை தாக்கியும் ஒரு சதம் லாபம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். 16,000 இடங்களை தாக்கி அளித்தார்கள் என்ற பெயரோடு மட்டும் இருக்கின்றார்கள். இதுதான் நடந்திருக்கிறது. அதற்கு ஏற்ற மாதிரியாக அந்த கட்டமைப்பை பரவலாக்கினால், நாங்கள் கட்டமைப்புகளை பரவலாக்குறோமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருக்கிற கட்டமைப்பு பரவலாக்குறது இருக்கட்டும். நீங்கள் எளியவர்கள் சொன்னீர்கள். எளியவர்கள் வளர்ந்து வாரர்களுக்கு, எளியவர்களுக்கு இப்படி அங்க ஒரு போராட்டம் சூழ்நிலை வரப்போது, நீங்கள் உங்களுக்கு அறிந்த அளவு அங்க இருக்க எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு அட்லீஸ்ட் ஒரு முந்தியிருந்த மாதிரி ஒரு பேனா நண்பர்கள் அமைப்பை அது உருவாக்கினோமா? நாங்கள் எளியவர்கள் இருக்கின்ற பொழுது பேனா நண்பர்கள் தான் உலகத்திலே பல நாடுகள்ல என்ன நடக்குது, எங்கே நடக்கின்ற அந்த உறவுகள் எல்லாம் இருந்து அட்லீஸ்ட் அதையாவது செய்தோமா? ஒன்றும் இல்லை. எல்லாம் அது இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி இங்க ஐரோப்பிய கல்வி முறையில மாணவர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்க அந்த சூழல்ல அவர்களை ஒரு சில மாதங்களாவது அல்லது ஒரு சில வருஷங்களாவது படிப்பிச்சு கொண்டு வர வளமை இருக்கு. ஏன் அதை செய்கிறார்கள்? ஏன் அதை செய்கிறார்? ஐரோப்பிய தன்மையை உணர்றதுக்காக செய்கின்றார்கள். நாங்கள் இவ்வளவு இடத்துல இவ்வளவு உலகம் முழுக்க இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு வங்கி இல்லை, எங்களுக்கான ஒரு மாணவர் மாற்று திட்டம் இல்லை, எங்களுக்கான கல்வியில ஒவ்வொருவரும் பெற்ற அனுபவத்தை அங்க தாயகத்துல கொண்டு சென்று கொடுப்பதற்கான பொது முறைமை இல்லை.
ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் பலமாக இருந்த காலம் அப்படி சொல்லாதீங்க. அதாவது அது தேச நிர்மாண காலம். அந்த தேச நிர்மாண காலம்ன்றது சிறப்பாக இருந்தது. நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் சிறப்பாக இருந்தது. அப்பொழுது கல்வி சேவை இருந்தது, புனர்வாழ்வுக்கான தன்மை இருந்தது, புனர் அமைப்புக்கான தன்மை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஒன்றுமே இருக்க இல்லை. அது என்ன சொன்னா பணிக்கெல்லாம் பெறலாம். இப்ப என்னன்னு சொன்னா பணி இல்லை. பணி இல்லாத இடத்துல எல்லாரும் கதையளக்க நிலைதான் இருக்கு. சமூக ஊடகங்களும் ஒருத்தருக்கு ஒரு கதை இழந்து ஒருத்தர் பகைச்சு கொண்டு பலகுழுவாக பிரிகிற நிலையில இருக்கிறார்களே ஒழிய ஒருவராவது எந்த ஒரு சமூக ஊடகத்தை நடத்துகிறவர்களாவது நாங்கள் இந்த சமூக ஊடகத்துக்காக இத்தனை மக்களுக்கு இத்தனை நன்மை செய்து கொண்டு சொல்லட்டும் பார்ப்போம். உண்மைதான். எத்தனை தடவைகள் நீங்கள் இருவருமே இது தொடர்பாக அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். அரசுகளின் நிறைவாக இப்ப மாஸ்டருடைய தலையங்கத்தின் எடுத்து பார்த்தால் இறமையுள்ள அரசற்ற தேச இனமாக ஈழத்தமிழர்கள் இருப்பை போரின் விளிம்பில் வாழும் இன்றைய உலகில் எவ்வாறு பாதுகாப்பது என்று நல்லொரு தலையங்கமாக நான் அதை பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், காலனித்துவ காலங்களில் எவ்வாறு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய பவரை இழந்தார்கள், ஆதிக்கத்தை இழந்தார்கள். அதன் பின்னர் போராட்ட காலத்தில் மிகவும் ஒரு பலமான நிலையில் இருந்தார்கள். ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு ஒரு பலவீனமான நிலைக்கு கடந்த 17 ஆண்டுகளாக வந்திருக்கிறார்கள். இலங்கை தீவிலும் கூட அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. வரலாறு காணாத வகையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், அதாவது அனுர குமாரநாயக்கனுடைய அரசாங்கம் பதவிக்கு வரும், ஆட்சி அமைக்கும் என்று யாருமே கனவு கண்டிருக்க மாட்டார்கள். இவ்வாறு மாற்றங்கள் வந்திருக்கின்ற இந்த சூழலில் ஈழத்தமிழர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்க அரசுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போக வேண்டும் என்று சொன்னால் எங்களிடம் ஒரு பேரம் பேசுகின்ற சக்தி இருக்க வேண்டும். எங்களுக்கு பின்னால சில நாடுகளோ அல்லது நாங்கள் ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது இலங்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை எடுத்து நடத்தக்கூடியதோ அல்லது வெளிநாடுகள் எங்களை ஏனைய நாடுகள் முக்கியத்துவமாக கருதுகிற ஒரு சூழ்நிலையோ இருந்தால்தான் அவர்கள் பேசுவார்கள். அதுதான் இன்றைய உலகம் அப்படித்தான். பலவீனம் என்ற வழியில் தான் தீர்மானிக்கப்படும். பேரம் பேசும் போது எங்களுக்கான ஒரு பலம் இருக்கும். இந்த பலம் இன்னத்தை நாங்கள் பலமாக காட்டப் போகிறோம். எது எல்லாம் அவன்கிட்ட இருக்கிறது. ராஜதந்திர ரீதியாக என்றாலும் அவர் எல்லா நாட்டையும் அவங்க கையாளுவாங்க. யாரும் எங்களுடன் பேசுவதில்லை. அப்பவேல இருந்தே நாங்கள் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்டுகளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன அபிவிருத்தி திட்டங்கள் அப்படி என்ற ஒவ்வொரு நாட்டையும் இணைத்து பயணித்திருந்தால் இன்றைக்கு அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது இந்த அரசுக்கும் ஒரு அழுத்தமாக இருக்கும். நாங்கள் சில விடயங்களை நேரடியாக கதைக்கலாம். இன்றைக்கு அப்படி ஒரு உறவுகள் இருந்தாலே இலங்கை அரசுக்கு ஒரு பயம் இருக்கு. அப்படியும் ஒன்றும் இல்லை. நாங்கள் எத்தனையோ தடவைகள் கேட்டிருக்கிறோம். போன உடனே என்ன கதைக்கிறது? போன உடனே எந்த மீட்டிங்குக்கு வந்தாலும் அவங்க பொருளாதார பிரச்சனை என்று வந்தாலும் சரிதான், அல்லது இலங்கையில் இருக்கிற எதுவும் நிதி நெருக்கடி என்ற நிலைக்கு வந்தாலும் சரிதான், போன போய் சொல்றது அரசியல் தீர்வு. அது இருக்குது. அரசியல் தீர்வு அல்லது 13ஆம் திருத்த சட்டம் அல்லது சுயாட்சி அல்லது தமிழீழம், இதுதான் கதைக்கிறதே தவிர மாஸ்டர் சொன்ன உள்கட்டுமானத்துல எதையாவது கதைச்சிருக்கிறோமா? எதையாவது கொண்டு வந்து செய்திருக்கிறோமா? அந்த அந்த கலாச்சார மண்டபத்தையே நிர்வகிக்க தெரியாம இந்தியா 5 வரையும் கேட்டாக்கலானே. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அத டெய்லி மிரர்காரன் ஒரு பெரிய பந்தியாய எழுதி விட்டார். நிர்வாகம் தெரியாதவர்கள், நிர்வகிக்கிறதுக்கும் தெரியாதவர்களுக்கு. அதுதான் தலையங்கம். டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிகை தலையங்கம். அது எல்லா எம்பசியிலும் பார்த்திருப்பாங்கல்லானே. தமிழர்கள் நிலைமை உபாராகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஈரான்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 80% எம்எஸ்சி அல்லது பிஹெச்டி ஹோல்டர்ஸ். 80% அந்த அரசு தலைவர் கூட யார் என்று சொன்னால் கார்டியோலஜிஸ்ட். அவர் ஒவ்வொரு இறப்பவர்களும் ஒவ்வொருத்தரும் பிஹெச்டி ஹோல்டர் அடிச்சு கொள்றோம். எங்கள்கிட்ட அதை ஏன் நான் திருப்பி சொல்லுவான். நீங்க யோசிச்சு பாருங்க, எங்களோட அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப நீங்கள் யாரை இப்ப அமெரிக்காவின் நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு 2 பேர், பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸ் சொன்ன மாதிரி 2 மனநிலை
மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு இந்த உலகத்தை உளவு பிரச்சனையாக்கி மாற்றி வச்சிருக்கிறார்கள் என்று. அப்ப அந்த நிலையை ஏற்படுத்தியது யார்? திறமை உள்ளவர்கள். நீங்கள் அதற்குள் போய் களத்தில் இறங்காமல் வெளியில் நின்று கொண்டு அவர்களுக்கு இவர்களுக்கு பின்னால காசை கொடுத்து அதை கொடுத்தென்றால் அது முடியாத காரியம். ஒன்று மண்ணில் இருந்து வராமல் ஒன்றும் செய்யாது. யூகேல ஒரு இதை செய்யலாம்னா பரவாயில்ல. இப்ப யூகேல என்ன செய்து வச்சிருக்கிறாங்க சொல்லுவாங்க. தமிழர்களுக்கு என்ற கட்சி இருக்கா யூகேல? இல்லை தானே. லேபருக்காக உழைக்கிற அடிமாட்டு கூட்டம் உண்டு, கன்சர்வேட்டிவ்காக உழைக்கிற அடிமாட்டு கூட்டம் உண்டு. அவ்வளவு அடிமாடுகளா இருக்கிறது விருப்பமான தொழில். எனக்கென்ற ஒரு கட்சி, தமிழர்களுக்கு என்ற ஒரு கட்சி இருந்தால் அவங்க பேச வருவாங்க. ஏன் உங்களோட பேசணும்? நீங்கள் சேவகம் செய்வதற்காக அவர்களுடன் இருக்கிறீர்கள். அப்ப அதான் அந்த பிரச்சனை. இப்ப நீங்களாக ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு நாங்கள் இதுக்குத்தான் இந்த கட்சியோட இந்த தேர்தலுக்கு போட்டியிடாட்டியும் பரவாயில்ல, இந்த தேர்தலுக்கு இந்த கட்சி இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டா செய்வான். என்ன உள்ளூர்ல பெரிய பிரச்சனை இவ்வளவோ யோசிக்கலாம். நான் இதுகளுக்கு எல்லாம் என்ன தேவை? ஒரு திங்க் டேங்க் ஆவது தேவை. சரி, இப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரி உளவு பிரச்சனையும் அலசி ஆராயறதுக்கு என்று சொன்னால் ஒரு திங்க் டேங்க் உலகத்துல பாருங்க, எல்லா திங்க் டேங்கும் இந்த பிரச்சனை கூட அறிக்கையில் சொல்றாங்க. என்னென்ன நடக்க போகுது, பைனான்சியல் அதை பற்றி சொல்றாங்க, அரசியல் அதை பற்றி சொல்றாங்க, பொருளாதாரம் எல்லாத்திலும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கொழும்புல கூட சரவணவுத்து பாக்கியஜோதி சரவணவுத்து கூட திங்க் டேங்க் வச்சிருக்குது. மில்லினமர கூட இருக்கிறார். எல்லா நாடுகளோடும் ஒரு கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்றாங்க. அதோட ஒரு உறவுகள், ராஜேந்திர உறவுகளை வளர்க்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்றேன் என்று சொன்னால், இதுல சீனுக்குள்ள நாங்கள் இல்லை, ஆனால் வந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுகிறோம். அதுதான் ஒரு வேதனை. ஏன் நான் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு தடவையும் வந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விடுகிறேன். இன்று ஒருவரிடம் கதைக்கும் போது, அவர் ஒரு டிஃபென்ஸ் நண்பர் தான், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றார். அவர் சொன்னார், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யூஸ் அண்ட் நீட். அதான் தங்களோட முதலாவது SSUN என்று சொல்றது, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யூஸ் அண்ட் நீட். அவருக்கு, அதாவது மக்களுக்கு என்ன தேவை என்றத நீ ஒரு வரியில சொல்லு, அதுல இருந்துதான் இந்த விரிவாகி போகும். அதுக்கு பிறகுதான் நாங்கால செயல் திட்டங்கள் போகும். அப்ப அப்படியானது ஒன்று முதலாவது ஒரு புள்ளியிலிருந்து, அதுக்குத்தான் அந்த திங்க் டேங்க்னு சொல்றோம். அது ஒரு புள்ளியிலிருந்து அவங்க மிச்சத்தை கொண்டு போவாங்க. அப்படி கட்டுறது கூட இல்லை தானே. அதுக்கெல்லாம் எவ்வளவோ செலவாகும், எத்தனையோ கான்ஃபரன்ஸ்களை ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் அதையெல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு இன்னும் நாங்கள் மெச்சூர்டாக இல்லை. இந்த விடயங்களை நீங்கள் இருவருமே அடிக்கடி எச்சரித்துக் கொண்டு வருகிறீர்கள். இதை எங்கேயோ ஒரு இடத்தில் ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால், ஈழத்தமிழர்கள் இன்னும் 17 ஆண்டுகள் சென்றாலும் இதே நிலைமையில் தான் இருக்க போன்றோம் என்பதை தான் கூற முடியும். நன்றி அரசுகளை. மாஸ்டர், நிறைவாக உங்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்வோம். அதாவது இப்ப இந்த விஷயத்துல இப்ப பாருங்க, பெலாரஸ்ல அரசு தலைவராக இருக்கிற அலெக்சாண்டர் லுகான்சி என்ன செய்தார்னு சொன்னால், வடகொரியா அரசு தலைவராக இருக்கிற கிம் யானுன்கிட்ட போய் ஒரு துவக்கையை கொண்டே கொடுத்து பரிசளித்து அவர் இவருக்கு ஒரு வாழை கொடுத்தார். அந்த 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 குறியீடுகளோடைய பார்த்துக் கொள்வோம். என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நாங்கள் மிடில் பவரா இருக்க, நாங்கள் அவர் சொன்னது மிடில் பவர் சுதந்திரமாக இயங்கக்கூடிய நாங்கள் ஒருங்கிணைந்து உலகத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேணும். எந்த ஒரு அரசுக்கும் பயப்படாமல் நாங்கள் சுதந்திரமா இயங்குறோம். அவர் சுதந்திரமா இயங்க நாங்கள் ஒருங்கிணைந்து உலகத்தை பாதுகாக்கணும்ன்ற பின்னணியில செயல்பட்டார்கள். இப்ப இவர்கள் 2 பேரும் போய் சேர்ந்தது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பிரச்சனை வருமாண்டு ஐரோப்பிய ஒன்றியம் மண்டை உடைச்சு கொண்டு நிற்கிற நிலையில் நிக்குது. சரியா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அரிஸ் கூர்னர் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் ஜெஃப்ரி டிசாக்ஸ் பற்றி சொல்லிக்கல, அவர் தெளிவாக சொன்னார், டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நோக்கம் ஈரானிய அரசாங்கத்தை தூக்கி எறிவதும் தனக்கு சார்பான ஒரு பொம்மை அரசாங்கத்தை அங்கு நிறுவுவதும்
அதன் மூலம் சீனா மற்றும் ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிப்பதும் அவர்களின் குறிக்கோள் என்று உண்மையை நேர்மையாக சொல்றாங்க. அமெரிக்காக்கள் இருக்கிறார்கள் தான், அதே ட்ரம்ப் ஆட்சிக்கெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையும் நேர்மையும் தெளிவா சொல்றபடினாலதான் அவங்களோட கருத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளுது, அவங்க சொல்றதே கேட்குது. எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை கூட அது வருவதா இருந்தால் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். வேறு பேராசிரியர் கதைக்க வேணும். இன்றைய அரசியல் சூழ்நிலையே ஒரு அரசியல் விஞ்ஞானத்துக்கு பொறுப்பா இருக்க பேராசிரியர் தான் கதைக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் சொன்னால் அதற்கு உரியவர் தேவை, சட்ட லோ என்று சொன்னால் லோவுக்குரியவர் தேவை, மருத்துவம் மருத்துவத்துக்குரியவர் தேவை. அப்படியாக வந்தால்தான் அது கேட்கப்படுற ஒரு தன்மை கொண்டதாக வரும். அது அந்த 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 அடிப்படையில் நாங்கள் உணர வேண்டியிருக்கு. நாங்கள் இப்ப என்னென்றால் இப்ப இனி நேற்றுக்கு நடந்ததை பற்றி பேசி பிரயோசனம் இல்லை. இன்றைக்காவது ஒவ்வொரு இடத்திலும் கேளுங்க, இளையவர்கள்ட்ட கேளுங்க. இப்ப இலங்கையில நீங்க என்ன மாதிரி அங்க இருக்கிற உங்களோட அப்பா அம்மாட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்ன செய்ய போறீங்க, இந்த சூழல்ல இந்த மாதிரியா பாதுகாக்க ஒரு ஏதாவது வழி இருந்தா உங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துறையில இருக்கிறாங்க, அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரியாக இங்க இருக்கிற எந்த தொழில் ரீதியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறவர்கிட்டும் அந்த தொழில் ரீதியான அவருடைய அனுபவத்தை, அவருடைய மிகை வருமானத்தை இலங்கைக்கு மக்களுக்கு இந்த நேரத்துல பயன்படுத்துறதுக்கான ஒரு முறையை தோற்றிக்கணும். யார் தொடங்குறன்றது இப்ப கேள்வியா இருக்கு. அதான் பெரிய பிரச்சனையா இருக்கிற விடயம். அதை தொடங்குவதற்கு தான் அடிப்படையில அங்க இருக்கின்ற சிவில் சமூகங்கள் அந்த வகையில கட்டமைக்கப்பட வேணும். நாங்கள் என்ன செய்யணும்னா அங்க இருக்க சிவில் சமூகங்களை தேர்தலில் போட்டிக்கிறதுக்கான முறைமையெல்லாம் கட்டமைக்க பாக்குறோம். அங்க இருக்க சிவில் சமூகங்கள் நீங்க தேர்தலில் போட்டிகளை கட்டமைக்காதீங்க. அந்த இருக்கிற அந்த சிவில் சமூகம் கடைசியா அழிந்து போற தன்மைக்கெல்லாம் போகும். அங்க ஒரு சிவில் சமூகம் இருக்குன்ற அந்த சிவில் சமூகம் அந்த மக்களுக்கு பணியாற்ற தன்மையை ஊக்குவீங்க, அந்த மக்களுக்கான அந்த பணியையும் இதையும் இணைங்க. ஆனா இங்க என்ன நடக்குன்னு சொன்னா நாங்க திரும்பவும் சிவில் சமூகங்களை உருவாக்குறோம். மற்றது தலைமத்துவத்தை நாங்களே அளிக்கிறோம். தலைமத்துவம் மக்களுடைய, அதுக்காகத்தான் ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு சொல்லு கையாளப்பட்டது. ஒருங்கிணைப்பு குழு என்ற சொல்லு கையாளப்பட்டதை தவிர ஒரு கட்டத்தில் தலைமத்துவம் என்று சொல்லி கையாளப்படவில்லை, கட்சி என்ற சொல்லுக்குள்ள அதை இயக்கம் என்ற சொல்லு கூட கையாளப்படவில்லை. என்னன்னு சொன்னா ஒருவர் ஒருங்கிணைப்பதன் மூலமா தான் நாங்கள் அந்த தன்மையை உருவாக்கலாம். இது என்னன்னு சொன்னா அங்க இருக்க சிவில் சமூக பிரச்சனையை வெளிப்படுத்தி அதற்காக அவர்கள் மேலிருந்து வர வேணும் என்று சொல்லி போட்டு அவைகளும் ஒரு கட்சியாக மாத்திர, அவர்களை ஒரு குழுக்களாக மாத்திர தன்மைக்குள்ள கொண்டு போய் குழுக்களும் அடிவர்ற, கட்சியும் அடிவர்ற, இயக்கம் அடிவர்ற, அமைப்பு அடிவர்ற தன்மைக்கெல்லாம் திரும்பி போறோம். இதுதான் சிக்கல். இந்த தன்மையிலிருந்து விடுபட்டு தயவு செய்து சிவில் சமூகங்களுக்கு அங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும், அவங்கள்ட்ட இருந்து எடுங்க. சிவில் சமூகங்களுக்கு படிச்சவன் படியாதவன் இல்லை கூட இல்லை. மீனவர்களுடைய பிரச்சனையை மீன்பிடி தொழில் அனுபவம் உள்ளவன் தான் சொல்ல முடியும். ஒரு விவசாயியுடைய பிரச்சனையை விவசாயத்தில் அனுபவம் உள்ளவன் தான் சொல்ல முடியும். ஒரு மாணவன் பிரச்சனையை மாணவனாக இன்றைக்கு இருக்கிறவன் தான் சொல்ல முடியும். நான் ஆசிரியராக இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜில் ஆசிரியராக இருந்தாண்டு போட்டு சென்ட் பீட்டர்ஸ் காலேஜுடைய பிரச்சனையை நாங்க கேட்க முடியாது. சரியா? ஆகவேதான் நாங்கள் தயவு செய்து என்னென்றால் இதுக்கான ஊடகத்தன்மை வேணும், ஊடகத்துக்குள்ள இணைய வேணும் என்ற அந்த பப்ளிக் ஸ்பியர்ன்றதை பொது கருத்துக்கோளம் என்று உருவாக்குற ஊடகம், அந்த பொது கருத்துக்கோளத்தை உருவாக்குற அந்த ஊடகத்தை தயவு செய்து தேர்தலுக்கும் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கு கீழே இருக்கிற உள்ளூராட்சி சபைகளுக்கும் ஆக்கள் அனுப்புற வேலைக்காக பயன்படுத்தாதீங்க. அங்க இருக்கிற பொதுமக்களுடைய கருத்துக்கோளத்தை கொண்டு வாங்க, கருத்துக்களை கொண்டு இன்றைக்கு இந்த போராட யாழ்ப்பாணத்துல யாருக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லட்டும் பார்ப்போம். அதற்காகத்தான் ஆரம்பத்தில் நாங்கள் தொடர்பாக இந்த கேள்வியை தொடுத்திருந்தோம். நன்றி மாஸ்டர். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தங்களுடைய செயல் வடிவத்தை காட்ட வேண்டிய நேரமாக இப்பொழுது வந்திருக்கிறது. ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள். தலைமத்துவத்தை உடைக்காமல் தலைமத்துவத்தை பணி செய்ய வைக்கிறது ஒரு மக்களுக்கு இருக்கிற சக்தி. இன்னைக்கு ஈரான் தலைமத்துவத்தை அங்க இருக்கிற மக்கள் உடைக்க இல்லை. ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஈரானை ஏற்றுக்கொண்டதென்றும் இல்லை. ஈரான் இந்திய தலைமத்துவத்தை ஈரான்ல இருக்கிற எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டது இல்லை. ஆனா அவங்க தங்களுடைய தலைமத்துவத்தை உடைக்காமலே தங்களை பாதுகாத்து அப்புறம் தலைமத்துவத்தை பணிய வைக்க வேண்டிய தன்மை வேறும். அப்படியான ஒரு முறைமைக்குள்ளாதான் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை எங்களுடைய ஈழத்தமிழர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை தோடு நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும்
இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.